சின்ன பையத்துல சிகரெட்ட பிடிக்கிறான். நம்ம வீட்டுல நம்ம பாட்டிலுக்குள் மாட்டிக்கிட்டோம் மாப்பிள்ள. காட்டுல நம்ம ரோட்டுல நம்ம போகையில சிக்கிக்கிட்டோம் மாப்பிள்ள. இன்றைய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மாணவர்களினுடைய ஒழுக்கம். இதை பற்றி பேச வேண்டிய முக்கியமான காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் இன்னைக்கு இருக்கிற அரசாங்கத்தினுடைய ஆணை என்ன சொல்லுதுன்னா, மாணவன் என்ன தப்பு பண்ணாலும் அவனை கேட்காத, அவங்ககிட்ட அவனை திட்டாத, அவனை அடிக்காத, அவனை நல்வழிப்படுத்தாத அப்படின்னு சொல்லுது. ஆனால் அந்த மாணவர்கள் எங்கே ஒழுக்கத்தை கற்றுக்கணும், எனக்கு அதுதான் தேவை. ஏன்னா இதை நம்ம எல்லாருமே சிந்திக்கணும். அதனால தான் இதை முக்கியமாக நாங்கள் இன்னைக்கு இதை இந்த அளவுக்கு முன்னெடுத்து நடத்துகிறோம்னா இதுக்கு முக்கியமான காரணம் மாணவர்கள் எங்கு போய் ஒழுக்கத்தை கற்றுக்கொள்வார்கள். ஏன்னா எதிர்கால இந்தியாவின் சிற்பிகள் இன்றைய மாணவர்கள், இப்படித்தான் எல்லாருமே சொல்றோம். ஆனா இந்த மாணவர்களுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்குற இடம் எதுன்னா பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்துல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க கூடாது அப்படின்னா அவர்கள் எங்கே போய் ஒழுக்கத்தை கற்றுக்குவாங்க? தவறுகள் செய்யும் போது தண்டனைகள் கொடுக்கப்படும் போதுதான் அது தவறுன்னு அவனுக்கு புரியும். இல்லைன்னா அவனுக்கு புரியாது. அது தப்பு இல்லைன்னா அவன் தோணும். அப்ப அந்த தண்டனைகளையே நீ கொடுக்காத, திட்டாத, அவனுக்கு தண்டனையே கொடுக்காத அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த மாணவன் யாரால திருத்தப்படுவான், இல்லது சமூகத்துல எந்த இடத்துல அவனுடைய தண்டனைகள் அவன் புரிந்து கொள்வான், எந்த இடத்துல இது தவறு என்று சொல்லி அவன் தெரிஞ்சுக்கிறது. இதுதான் நமக்கு தெரிய வேண்டிய விஷயம். 1911ஆம் வருஷத்துல கோபாலகிருஷ்ண கோகலே ஒரு பப்ளிக் மீட்டிங்ல பேசுறாரு, மாணவர்களுக்காக பேசுறாரு. என்ன சொல்றாரு? ரொம்ப முக்கியமான 2 கடமைகளை மாணவர்களுக்கு சொல்றாரு. ஒன்னு, அக்வயரிங் த நாலேஜ் அண்ட் பில்டிங் த கேரக்டர். 2 முக்கியமான விஷயங்களை சொல்றாரு. அக்வயரிங் த நாலேஜ் அண்ட் பில்டிங் த கேரக்டர். அறிவை வளர்த்துக்கொள், உன்னுடைய நடத்தையை நீ தெளிவுபடுத்திக்கொள். பில்டிங் த கேரக்டர். உன்னுடைய கேரக்டர் ரொம்ப முக்கியம். இது எங்க வளரும்? ஸ்கூல்ல தான் வளரும். ஆனா இன்றைய மாணவர்களுடைய நிலை என்ன? மாணவர்கள் தண்ணி அடிச்சுட்டு, அதாவது குடிச்சிட்டு மது அருந்திட்டு ஸ்கூலுக்கு வரான். அவனை கேள்வி கேட்காத. இப்ப ரீசெண்டா நடந்த, இப்ப நீங்க பாப்பீங்க ஒரு பேப்பர் கட்டிங் நீங்க பாருங்க. இந்த பேப்பர் கட்டிங்கின் படி பள்ளிக்கூடத்து மாணவர்கள் பள்ளிக்கூடத்து பொருள்களையே விற்று இது மதுவை வாங்கி பள்ளிக்கூடத்திலே தண்ணி அடிக்கிறாங்க. இதை ஹெட் மாஸ்டர்ஸ் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஏன்னா இது ஒரு பெரிய மீட்டிங், போலீஸ்காரங்களே சேர்ந்து கண்டக்ட் பண்ற ஒரு மீட்டிங்ல அதுக்கு அவங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஆலோசனை என்னன்னா, அந்த மாணவர்களை ஒண்ணுமே செய்யாத, அவங்களை திட்டாத, அவங்களுக்கு தண்டனை கொடுக்காத, அவங்களுக்கு எதுவுமே பண்ணாத, அவங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு வாங்க கூட சொல்லாத. அப்ப அவன் எப்படி திருந்துவான்? சின்ன வயசுல இப்ப நம்ம கூப்பிட்டு பேசக்கூடிய வயசெல்லாம் தாண்டி அவன் 15 வயதை தாண்டும் போது, டீனேஜ் தாண்டும் போது, அடலசன் பீரியடுக்குள்ள போகும்போது அவனை எப்படி திருத்துறது? அப்ப இப்படி ஒழுக்கக்கேடான ஒரு சூழ்நிலையில அவன் ஆன்டி சோசியல் எலிமெண்ட்ஸ் சொல்லக்கூடிய சமூக விரோதிகளோட தொடர்பு கொண்டு அவனுடைய எதிர்காலமே நாசமா போகுது. இதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும். திட்டக்கூடாது, அடிக்கக்கூடாது, அவங்களுக்கு எதுவுமே செய்யக்கூடாதுன்னா அவன் ஒழுக்கத்தை எங்க கத்துக்குவான்? வீட்டில் கற்றுக்குவானா? வீட்டில் கற்றுக் கொடுக்கறது யாரு? முக்கால்வாசி நேரம் அவன் ஸ்கூலில் இருக்கிறான். அப்போ ஸ்கூலில் இருக்கிற ஆசிரியர் அவனுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா அவன் எங்கே போய் ஒழுக்கத்தை கற்றுக்குவான்? சமூகத்தில் எது சரி எது தவறுன்னு அவன் எங்கே போய் தெரிஞ்சுக்குவான்? இதுக்கு ஒரு முடிவு நீங்கள்லாம் சேர்ந்து தான் எடுக்கணும். இது யாரோ தனிப்பட்ட ஒருத்தர் எங்கேயோ சொல்கிறாரு அப்படின்னு நினைக்காதீங்க. இது எல்லாருக்கும் சேர்ந்த பொதுவான கருத்து. ஏன்னா இன்னும் ஒரு 5 வருடங்களில் இந்த மாணவர்கள்லாம் பெரியவர்களாகி சமூகத்துக்குள்ளே நுழையும் போது சமூகத்தினுடைய நிலை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. கல்வி அறிவு ஆட்டோமேட்டிக்கா கல்வி அறிவையே குறைச்சிட்டாங்க. ஏன்னா ஆல் பாஸ்ன்னு சொல்லி போடும்போது அவன் படிக்காமலே வர்றான். இது நீங்க போய் அரசாங்க பள்ளிக்கூடத்துல, கார்பரேஷன் ஸ்கூல்ஸ்ல, ஏன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல கூட நீங்க பார்க்கலாம். பையன் பள்ளிக்கூடத்துக்கே வர்றது கிடையாது. ஆனாலும் அவன் பாஸ் பண்ணிடணும். அதான் அரசாங்க சட்டம். அவனுக்கு ஒரு மினிமம் மார்க் கூட கிடையாது. பாஸ் 10th வரைக்கும் அவனை கொண்டு வந்துருவாங்க. இப்போ ஒழுக்கமா அவனுக்கு சொல்லிக் கொடுக்க கூடாது, அவனை கேள்வியே கேட்கக்கூடாது. முடி வெட்டுன்னு சொன்னா தப்பு, நகத்தை வெட்டுன்னு சொன்னா தப்பு, ஷர்ட்டை இன் பண்ணுன்னு சொன்னா தப்பு, கரெக்டான நேரத்துக்கு வான்னு சொன்னா தப்பு, அட்டண்டன்ஸ் கரெக்டா இருக்கணும்னு சொன்னா தப்பு, டெய்லி நீ ஸ்கூலுக்கு வான்னு சொன்னா தப்பு, படின்னு சொன்னா தப்பு, விளையாட்டு வேலையில விளையாடுன்னு சொன்னாலும் தப்பு. அப்ப எதுதாங்க சரி? எப்போதான் மாணவன் தன்னுடைய பொறுப்புகளை அவன் உணர்றது? எந்த இடத்துல உணர்வான்? யார் அவனுக்கு சொல்லி கொடுக்கறது? இது ஒரு நல்ல கேட்டா மாணவன் தற்கொலை பண்ணிக்கிறான்னு சொல்றாங்க. மாணவன் ஏன் தற்கொலை பண்ணிக்கிறான்? அவனுக்கு ஏன் இந்த மாதிரியான ஒரு மனநிலை வருது?
ஒரு எம்ஐ, அதாவது மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு பீரியட் இருந்துச்சுங்க ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னால். இன்னைக்கு எங்கெங்க போச்சு இந்த பீரியடு? ஏங்க அந்த மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லை? அப்போ அந்த பையன் எங்கெங்க கற்றுக்குவான்? அவனுடைய நடத்தை எப்போ மாறும்? வெறும் படிப்புக்காக பையன் ஸ்கூலுக்கு வரான், அதுக்கு வீட்டில் இருந்து நேராக படிச்சுட்டு போகலாமே. இஎஸ்எல்சி எழுதலாம், எஸ்எஸ்எல்சி எழுதலாம், ஹையர் செகண்டரி எழுதலாம், ப்ரைவேட்டாகவே எழுதலாமே, நேராக காலேஜில் போய் ஜாயின் பண்ணலாமே. இதுக்காக அவன் ஸ்கூலுக்கு வரான்? வெறும் படிப்புக்காகவா? இல்லையே. அதுக்காக மட்டும் ஸ்கூலுக்கு வர்றதுக்கு இவ்வளோ பணம் செலவு பண்ண வேண்டியதில்லை, இந்த யூனிஃபார்ம் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. ஒழுக்கத்தை கற்றுக்கிறதுக்கு தான் அவன் ஸ்கூலுக்கு வரான். அந்த ஒழுக்கத்தை ஸ்கூலில் கற்றுக் கொடுக்க கூடாதுன்னு சொன்னால் அப்போ எங்கே போய் கற்றுக்குவான்? அப்போ ஒரு காவல்துறையில் ஒருத்தன் தப்பு பண்ணுறான்னா பிடிச்சிட்டு போய் அவனுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்குறாங்க. எப்படி? சட்டம் நடைமுறைப்படுத்துது, நீதிமன்றம் அவனுக்கு தண்டனை கொடுக்குது. அப்போ அவன் தப்பு செய்யக்கூடாதுன்னு தெரியுது. சாதாரண ஒரு விஷயம் சொல்கிறேங்க, ஒரு ரோடு ரூலை ஒருத்தன் வயலேட் பண்ணுறான், விட்டுறீங்களா நீங்கள்? இல்லை கூப்பிட்டு அவனுக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சிடுறீங்களா? இல்லையே. உடனே ஃபைன் போடுறீங்க, பணத்தை வாங்குறீங்க, எல்லாத்தையும் பண்ணி தான் அனுப்புறீங்க. ஏன்? அப்போ தான் அவன் தப்பு பண்ணக்கூடாதுன்னு. ஆனால் இதே ஒரு ஸ்கூலில் படிக்கிறவனை, ஒரு வயசுக்கு மேலே போன ஒரு பையனை, ஒரு அதிகப்படியான தவறு செய்கிற ஒரு பையனை கூப்பிட்டு நீ பேசுன்னு சொன்னால் எப்படி? பேசுனா கேட்பான் அவன்? பெண் ஆசிரியர்களை கேலி பண்ணுறான், அது கேட்கறதுக்கு கிடையாது. இதனுடைய உச்சகட்டமான ஒரு விஷயம் இப்போ ரீசெண்டாக நடந்தது. என்ன? ஒரு டீச்சரை கொலை பண்ணான். அந்த மாணவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு? அது தொடர்பான என்ன நடவடிக்கைகள் இந்த அரசாங்கம் எடுத்துச்சு, அல்லது கல்வித்துறை எடுத்துச்சு, அல்லது ஆசிரியர் சங்கங்கள் எடுத்துச்சு? யார் எடுத்தாங்க? இல்லை இந்த சமூகம் தான் அதை பற்றி என்ன கவலைப்பட்டுச்சு? ஒரு மாணவன் ஒரு ஆசிரியையை கிளாஸில் வச்சு பிளான் பண்ணி கொண்டிருக்காங்க. இது எவ்வளோ பெரிய தவறான ஒரு விஷயம். இதுக்கு என்னங்க தண்டனை, அல்லது இது தப்புன்னு அவனை உணர்த்துறதுக்கான என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுச்சு? இதை பற்றி ஏன் சமூகம் யோசிக்க மாட்டேங்குது? இதுக்கான காரணங்களை ஏன் சமூகம் திங்க் பண்ண மாட்டேங்குது? இதுக்கான காரணங்களை ஏன் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் எடுக்க மாட்டேங்கிறாங்க? அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் எது வேணாலும் பண்ணலாமா? அப்போ மாணவர்களுடைய எதிர்காலத்தை பற்றி யோசிக்கவே வேணாமா? ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறேன், இன்றைய மாணவர்கள் தான் நாளைய தலைமுறை. நாளைக்கு அவன் பிள்ளைக்கு எப்படி சொல்லி தருவான் இது தப்பு இது சரின்னு? இன்னைக்கு அவனுடைய தப்பு சரியை அவனாலே புரிஞ்சு கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில வளர்த்தீங்கன்னா, நாளைக்கு அவன் ஒரு பெற்றோராக மாறும்போது அவன் தன்னுடைய பிள்ளைகிட்ட இருந்து என்ன ஒழுக்கத்தை எதிர்பார்க்க முடியும்? இதுக்கெல்லாம் இன்னைக்கு நம்ம யோசிச்சு ஒரு முடிவு எடுக்கலன்னா அடுத்த தலைமுறை தமிழ்நாட்டில் மிக மோசமான ஒரு நிலைமையில இருக்கும் என்பதை நம்ம இப்போவே தெரிந்து கொள்ள வேண்டும். இது சம்பந்தமான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் யோசிங்க. இது சம்பந்தமான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்க. எங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி மற்ற காரியங்கள் எல்லாம் நீங்கள் திரையிலே பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்களும் நாங்கள் வரவேற்கிறோம். தேங்க்யூ. இது முடிவில்லை, ஆரம்பம். எதிர்காலம் இளைஞர்கள் கையில். இனியொரு விதி செய்வோம், விதியினை மாற்றும் விதி செய்வோம்.